ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஹோலி வீக், இந்த பரிசுத்த வாரத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் பாராட்டின அவருடைய பெரிதான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் இன்னும் சில நாட்களிலே சிலுவையின் பாடுகளை சந்திக்க போகிறார். இன்னும் 2 நாளைக்கு பின்பு அவர் சிலுவையின் பாடுகளை சந்திக்கவும் சிலுவையில் அறையப்படவும் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். மாம்சத்தில் வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வரப்போகிற ஒரு கடைசி தருணங்களிலே இயேசு பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே இருந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த குஷ்டரோகியாகிய சீமோன் யார்? இயேசு கடந்த காலங்களில் ஊழியம் செய்த பொழுது அவருடைய ஊழியத்திலே பங்கு கொண்டு அவரிடத்திலே அற்புதங்களை பெற்று தெய்வீக தொடுதலை பெற்ற ஒரு மனிதனாக இருப்பான். இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, அவர் இந்த பூமியில இருக்கிற கடைசி நேரங்கள் மிக முக்கியமான நேரங்கள். அந்த முக்கியமான நேரங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் மிக முக்கியமான நேரங்கள். அந்த முக்கியமான நேரங்களிலே இயேசு இருந்த இடத்தை பார்த்தால் அவர் தாம் வளர்ந்த ஊருக்கு போகவில்லை, தன்னுடைய தாயின் வீட்டிற்கு, சகோதரர்கள் வீட்டுக்கு போகவில்லை, அவர் ஒரு பெரிய அரண்மனைக்கு போகவில்லை, அவர் பெரிய மாளிகையில் போய் தங்கவில்லை. இயேசு எங்கு தங்கினார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிற்கு இயேசு போனார். இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சாஸ்திரிகள் கேட்டார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவருடைய பிறப்பை குறித்து சாஸ்திரிகளுக்கு வெளிப்பாடு கிடைத்து அவர்கள் பிரகண்டனப்படுத்தின ஒரு வார்த்தை எதுவென்றால், யூதருக்கு ராஜா. அது மாத்திரம் அல்ல, அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு தேசாதிபதியின் இடத்துல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது தேசாதிபதி கேட்கிறான், யூதருக்கு ராஜாவா சொல்லும் என்ற பொழுது இயேசு சொன்னார், நான் யூதருக்கு ராஜாதான், நீ சொல்லுகிறபடிதான் என்று இயேசு சொன்னார். ஒரு பரலோகத்தின் ராஜாவாகிய தேவன் எருசலேமுக்கு வந்த பொழுது சத்திரத்திலே தங்குவதற்கு இடமில்லாமல் முன்னணியிலே கடத்தப்பட்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதற்கு பின்பு அவர் வளர்ந்து ஊழியம் செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி திரளான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து தன்னுடைய ஊழியங்களை நிறைவேற்றினார். அப்பொழுது கூட ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு ஒரு யூதருக்கு ராஜாவாக வெளிப்பட்டிருந்தாலும் அவர் தங்கியிருந்த இடம் எதுவென்றால், தீண்டத்தகாதவனாக இருந்த, மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மனிதனுடைய வீட்டை அவர் தேர்ந்தெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் அவரை பின்பற்றி வரும்படி வேதத்தில் அநேக இடங்களிலே அறைகூவல் விட்டார். ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று சொன்னார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க முடியாது என்று சொன்னார். பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோனுடைய வீட்டிலே இருந்து அவர் நமக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். என்ன செய்தி சொல்லுகிறார்?
நாம் மன தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோனுடைய வீட்டிலே இருந்து அவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் நினைத்திருந்தால் ஒரு பெரிய அரண்மனையில் தங்கி இருந்திருக்க முடியும். அவர் நினைத்திருந்தால் பெரிய மாட மாளிகைகளில் தங்கி இருக்க முடியும். ஆனால் இயேசு தேர்ந்தெடுத்த இடத்தை பாருங்கள். தீண்டத்தகாதவனாய், மனிதர்களால் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவனாக இருந்த அந்த சீமோனுடைய வீட்டிலே, குஷ்டரோகியாய் இருந்த சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருந்து தன்னுடைய சிந்தையை தன்னை பின்பற்றி வருகிற சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தடியை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை போல அவரை பின்பற்றுகிறவர்கள் தாழ்மை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட ஜனங்களை நேசிக்கவும், புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் தன்னுடைய அன்பையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த பரிசுத்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு செய்தது போல, இயேசு வாழ்ந்தது போல நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசு வாழ்ந்தது போல நம்மால் வாழ முடியுமா? எபேசியரின் நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் இருந்தால் இதை செய்ய முடியும். கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்குள் இருந்தால் இதை நாம் செய்ய முடியும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால், இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்குள்ளே தாழ்மையின் சிந்தை இருந்தால், கிறிஸ்துவினுடைய சிந்தை இருந்தால், வாக்குவாதம், ஏமாற்றுவது, பொய் பேசுவது, சண்டையிடுவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுயநலமாக இருப்பது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவர்களை காயப்படுத்துவது, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை வாழாமல் இருக்க முடியும். ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்துவினுடைய மனத்தாழ்மையை இருக்குமானால், மனதிலே தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பார்களே ஆனால், அவர்கள் பெருமையான வார்த்தைகளையோ பெருமையான எண்ணங்களிலோ அவர்கள் ஒரு நாளும் இராதபடிக்கு அவர்கள் வாழ்வார்கள். இயேசு பரலோகத்தின் மகிமையையும் பரலோகத்தினுடைய ஐஸ்வர்யத்தையும் விட்டு இவ்வுலகில் தாழ்மையாக வந்து தம்முடைய ஊழியத்தை, தம்முடைய சேவையை செவ்வையாக அவர் செய்து முடித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்கள் நடுவில் எப்படி இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரன் போல் இருக்கிறேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யூதராயிருந்தும், யூதருக்கு ராஜாவாக இருந்தும், முழு உலகத்திற்கு இரட்சிப்பை தருகிறவராக இருந்தும் அவர் செய்தது என்ன? சீசர்களுடைய கால்களை கழுவி தன்னுடைய மனத்தாழ்மையை காண்பித்தார். போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கடவீர்கள் என்று சொல்லி தாழ்மையை சீசர்களுக்கு முன்மாதிரியாக அடிச்சுவடாக வைத்து போனார். இந்த லெந்து காலங்களிலே, இந்த பரிசுத்த வாரங்களை அனுசரிக்கிற கிறிஸ்தவ ஜனமே, நமக்குள் இப்படிப்பட்ட மனத்தாழ்மை உண்டாக நம்மை ஒப்பு கொடுப்போம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமையான மேட்டிமையான எண்ணங்கள், மேட்டிமையான சிந்தைகள், மேட்டிமையான பெருமை பேசுகிற நாவுகள், இவைகள்
தேவ பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில் இராதபடிக்கு அவைகளுக்கு விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தையினால் நிரப்பப்பட ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து வெளிப்படுவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தில் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த விலையேற பெற்ற பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்களுக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களுக்குள் இருக்கவும் நாங்கள் வாழவும் வளரவும் உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.